Find the radius of curvature of r is equal to a into 1 minus cos theta. இது important question. r is a function of theta. இது முன்னாடி சொன்ன பார்த்தோம். அதுவே வந்து r theta வரை இருக்கும். இந்த சமம் வந்து r theta வரை இருக்கும். நீங்க போன கேஸ்ல வந்து சோதனை புரோதனைங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து find that first given r is equal to radius. r வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா we can derive by r1 a வந்து கான்ஸ்டன்ட் அத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 1 நாம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 0 cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin θ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருந்ததுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் சோ வெறும் sin θ மட்டும் கிடைக்கும் இத டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 cos θ minus sin θ இது ஒரு மைனஸ் ஓகேவா அடுத்து செகண்ட் டைப் டிஃபரன்ஷியேட் பண்றேன் r2 a ஐ கான்ஸ்டன்ட் sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க cos θ அடுத்து என்ன பண்ணனும்னா r2 plus r1 ஸ்கொயர் போடணும் ஏன் இந்த மாதிரி போறோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா பாருங்க நியூமரேட்டர் r2 plus r1 ஸ்கொயர் இத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் போட்டுறேன் இத r2 உடைய வேல்யூ கொடுத்தேன் r உடைய வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணனும் தட் இஸ் r2 r உடைய வேல்யூ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணியாச்சு அடுத்து என்னது r1 ஸ்கொயர் இத அப்படியே எழுதி ஸ்கொயர் பண்ணனும் அடுத்து ஸ்டெப் என்ன பண்றேன்னா இங்க a into 1 minus cos θ ஹோல் ஸ்கொயர் இருந்ததல a square into 1 minus cos θ ஹோல் ஸ்கொயர் பிரிச்சு 2 வந்து இங்க ஒண்ணு பண்றோம் மாதிரி அடுத்து ஸ்டெப் பண்ணிடணும் அதே மாதிரி இங்க 2 இங்க கொண்டு வந்தாச்சு இப்படி பிரிச்சு எடுக்கலாம் a square sin square θ இத எல்லாத்துலயே பாருங்க இங்க a square இருக்கு இதுல a square சோ a square அப்படியே காமனா எடுத்தாச்சு எடுத்துட்டு இது எப்படி எழுதிங்க 1 minus cos θ whole square sin square இது என்ன ஃபார்ம்ல இருக்கு a minus b whole square ஃபார்ம்ல இருக்கு a minus b whole square என்னது a square minus 2ab a square minus 2ab plus b square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே இது a இது b a square minus 2ab plus b square இங்க இந்த sin square அப்படியே எழுதியாச்சு உங்களுக்கு தெரியும் sin square θவையும் cos square θவையும் ஆட் பண்ணனும்னா 1 அந்த 1 இங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த வேல்யூ 1 ன்னு போடுங்க அடுத்து இந்த 1 அப்படியே எக்ஸான்ஸ் இந்த ஸ்டெப் அப்படியே ரிப்பீட் நான் 1 ஆட் பண்றோம்னா a எப்படி வந்து a square 2 minus 2 cos θ இந்த 2 இந்த காமன் ஆன்சர் என்ன பண்ணனும்னா வெளிய எடுக்கணும் 2a square போட்டு 1 minus cos θ இந்த 1 minus cos θ எப்படி எழுதலாம்னா 2 sin square θ by 2 ன்னு போடணும் அத அப்படியே எழுதியாச்சு இது மல்டிப்ளை பண்றோம் 2a square into 2 4a square sin square θ by 2 இது என்னது சொல்லுங்க நியூமரேட்டர் பார்ட் கிடைச்சிச்சு அடுத்து என்ன பண்ணனும் டினாமினேட்டர் இத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இங்க பாருங்க டினாமினேட்டர் அப்படியே எழுதிருக்கேன் ஒண்ணு டினாமினேட்டர் எப்படின்னா எப்பவா இங்க இருக்கும் இது வந்து இங்க இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் மாத்திக்கலாம் இல்ல டினாமினேட்டர் எப்படி வேணா எழுதிக்கலாம் இந்த மாதிரி போகலாம் இங்க என்ன பண்ணிருக்கேன் லாஸ்ட் வேல்யூ வந்து தெரியும் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன் r1 உடைய வேல்யூ தெரியும் அப்ளை பண்ணிட்டேன் r2 வேல்யூ தெரியும் r1 r2 இந்த மூணு வேல்யூவை போட்டாச்சு அடுத்த ஸ்டெப் இத எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் நான் சொன்னேன் இல்லையா a minus b whole square ஃபார்முலா இருக்குன்னு அதே ப்ரொசீஜர் a square by 3ab plus b square இத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இங்க வந்து minus a இங்க என்னது a cos θ இங்க a இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் minus a square cos square θ சாரி minus a square cos θ கிடைக்கும் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டைம் அதே மாதிரி இந்த -a ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா we get +a cos θ
இங்க ஆல்ரெடி a cos theta இருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta அடுத்து இந்த a ஸ்கொயர் அப்படியே உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிடுங்க எல்லாத்தையும் a ஸ்கொயர் minus 2a ஸ்கொயர் cos theta a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta இதை அப்படியே எடுத்து இங்க பாருங்க இது செகண்ட் டேர்ம் பாருங்க இங்க minus 2a ஸ்கொயர் cos theta இருக்கு இங்க minus a ஸ்கொயர் cos theta இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா minus 3a ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிறோம் ரிமைனிங் இருக்க டேர்ம் அப்படியே ரிமைனிங் இருக்கிறதுல பார்த்தோம்னாக்க இந்த டேர்ம் பாருங்க லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்கேயும் 2a ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் 2a ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் 2a ஸ்கொயர் காமன் எடுத்து 2a ஸ்கொயர் இங்க 2a ஸ்கொயர் காமன் எடுத்தா நம்ம எப்படி எழுதலாம் cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta இதோட வேல்யூ என்ன 1 இங்க என்ன 2a ஸ்கொயர் இருக்கு இங்க வெறும் a ஸ்கொயர் இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3a ஸ்கொயர் இங்க வந்து -3a ஸ்கொயர் cos theta அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டுலயே வந்து 3a ஸ்கொயர் காமன் எடுக்கலாம் 3a ஸ்கொயர் காமன் எடுத்தா 1 cos theta ஏற்கனவே போட்டுருக்கோம் இல்லையா இங்க 1 cos theta பதிலா 2 sin ஸ்கொயர் theta by 2 அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம் மல்டிப்ளை பண்ணி we get 6a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2 இப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடைச்சிடும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து என்ன பண்ண போறோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம் ஸோ நியூமரேட்டர் அதாவது r ஸ்கொயர் பிளஸ் r ஹோல் ஸ்கொயர் டி வேல்யூ ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை டினாமினேட்டர் இத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதோட வேல்யூ 6a ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைடட் பை sin ஸ்கொயர் theta டிவைடட் பை 2 இங்க பவர்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் உள்ள கொண்டு வந்துறோம் 4 பவர் 3/2 a ஸ்கொயர் பவர் 3/2 sin ஸ்கொயர் theta by 2 3/2 இந்த டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்து இந்த 4 பவர் 3/2 இதை எப்படி எழுதலாம் 4 into 4 power 1/2 அதுதான் 4 into 4 power 1/2 அதுதான் என்ன சொல்றோம்னா 4 power 3/2 சொல்றோம் இந்த 4 power 1/2 னா அது தெரியாது square root of 4 இந்த 4 power 1/2 எழுதலாம் square root of 4 அவ்வளவு மாத்திரம் சேஞ்ச் இங்க இந்த 2 கேன்சல் ஆகும் நமக்கு a power 3 ன்னு கிடைக்கும் இதுல அதே மாதிரி 2 கேன்சல் ஆகும் sin cube theta by 2 கிடைக்கும் டினாமினேட்டர்ல எதுவுமே பண்ணல இந்த மாதிரி டிஎக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 உடைய வேல்யூ என்னது 2 4 into 2 8 so அந்த 8 இந்த a cube a ஸ்கொயர் ஒரு a மட்டும் தேவை sin ஸ்கொயர் இது கேன்சல் ஆகும் இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல 6 இங்கே போகும் இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இத வந்து 4/3 இந்த மாதிரி 4/3 a sin theta divided by 2